வெல்கம் டு சக்தி கிச்சன். நான் உங்கள் ஷெஃப் ஆர்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா சிக்கன் கால்தெரிட்டா. ஸ்பெயின்ல இருந்து பிலிப்பைன்ஸ் டிராவல் பண்ற ஒரு டிஷ்ஷை சும்மா கொக்கி போட்டு இந்தியா பக்கம் இழுத்து நம்ம சக்தி சிக்கன் மசாலாவை வச்சு அருமையா ஒரு ட்விஸ்டோட பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஆயில், பீல்டு கார்லிக், கிரீன் சில்லிஸ், ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோஸ், கேரட், கிரீன் கேப்சிகம், கிரீன் பீஸ், சிக்கன், அதோட சால்ட். ட்விஸ்டுக்கு நம்ம சக்தி சிக்கன் மசாலா, இது கூட ஷ்ரெட்டட் செடர் சீஸ். ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயோ இல்ல ஹண்டியோ எடுத்து ஒரு 50 to 75 ml ஆயில் விட்டு அதுல கட் பண்ணி வச்சிருக்க கேரட் அண்ட் பொட்டேட்டோ இது ரெண்டையும் அந்த ஆயில்ல போட்டு 10 to 15 பல் பூண்டு இதையும் உள்ள போட்டு லைட்டா கொஞ்சம் சாத்தே பண்ணிக்கோங்க. லைட்டா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே குக் பண்ணுங்க. இதுல வேணும்னா கொஞ்சமா நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கான பொட்டேட்டோ அண்ட் கேரட் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த ஆயில்லையே கிரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒரு 4 பிளஸ் ஒரு 100 grams ஆஃப் ஆனியன் ஃபைன் ஸ்லைஸா அடிச்சு அதையும் உள்ள போட்டு நல்லா கொஞ்சம் சாத்தே பண்ணி கொடுங்க. மொறுமொறுன்னு வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, லைட்டா ஸ்வெட் ஆனா போதும். ஸோ அது வரும்போது கரெக்டா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதை அதோட போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கி கொடுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அப்படியே அதுல இருக்க லிக்விட்ஸ் எல்லாமே வெளியே வரும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சக்தி சிக்கன் மசாலா இதுல ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஷ்ஷோட ட்விஸ்டே இதுதான். நல்லா கொஞ்சம் பரட்டி கொடுத்து வந்தீங்கன்னாக்கா அதோட ஒன்னா சேர்ந்து குக் ஆகும். இப்போ இதுல ஒரு 3 தக்காளி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது கூட இப்ப ஆட் பண்ணி லைட்டா கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இது அப்படியே குக் ஆகட்டும். இது குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு கிரீன் பீஸ் ஒரு 75 grams இதையும் நீங்க இதுல ஆட் பண்ணி, கேப்சிகம் ஒரு 50 grams இதையும் நீங்க ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு கேப்சிகம் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இந்த கேப்சிகம்ல இருந்து ஒரு சவர்னஸ் கொடுக்கும். இந்த சவர்னஸ் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி லைட்டா கொஞ்சம் குக் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்லோவா கிரேவி ரெடி ஆயிட்டு வரும். இதுல நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தெரியுமா, நம்ம பொட்டேட்டோவும் கேரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதோட சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா செடர் சீஸ் ஒரு 50 grams, அதை இதுல அப்படியே லைட்டா கொஞ்சம் தூவி கொஞ்சம் இலக விட்டீங்கன்னாக்கா கிரேவி லைட்டா கொஞ்சம் திக் ஆகும். இதுல ஃபைனல் டச்சா சால்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு சீசன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான ட்விஸ்டோட சவுத் இந்தியன் சிக்கன் கால்தெரிட்டா ரெடி. இத சூப்பரா ஒரு பிரெட் டோஸ்ட் கூட உங்க கிட்ஸுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ கொடுத்து பாருங்க. they will love it. இது எப்படி இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you.